நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். ஹிந்தியில் பேச ஆரம்பிக்க வேண்டுமா? மிக மிக முக்கியமான பேசிக் 50 ஹிந்தி வார்த்தைகள். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிந்தி பேசுகிறதுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் டு லேர்ன் பேசிக் ஹிந்தி வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், நான். நான் அப்படின்னா மைன். மைன், நான், மைன். ஓகே. நீ, தும். நீ அப்படின்னா தும் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? நீ, தும். இந்த பேசிக் வார்த்தைகள்லாம் வச்சு தான் ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக அடிப்படை வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு வேர்டு நான் சொல்லும்போது என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே. நீ, தும். நீங்கள், ஆப். நீ அப்படிங்கிறது கேஷுவலாக நம்ம சொல்கிற வேர்டு, தும் அப்படின்னு. இதே நீங்கள் அப்படின்னா ரெஸ்பெக்டாக நம்ம எல்டர்ஸ் கிட்ட சொல்கிற வேர்டு. ஸோ நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? நீ அப்படின்னா தும், நீங்கள் அப்படின்னா ஆப். நீங்கள் அப்படின்னா ஆப். நாங்க, ஹம். நாங்க, ஹம். நாங்க, ஹம். ஓகே. இது. இது அப்படின்னா யக். யக். இது புத்தகம். யக் கிதாப் ஹை. இது யக். புத்தகம், கிதாப். இது புத்தகம். யக் கிதாப் ஹை. அது வக். இது அப்படின்னா யக், அது அப்படின்னா வக். ஓகேவா? அது புத்தகம். வக் கிதாப் ஹை. ஓகே. அடுத்தது எண்ணெய். எண்ணெய் அப்படின்னா முஜே. முஜே. எண்ணெய், முஜே. எனக்கு, முஜே. எண்ணெய் அப்படின்னாலும் முஜே அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எனக்கு அப்படின்னாலும் முஜே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போது ஒரு சென்டென்ஸ், எனக்கு வேண்டும். வேண்டும் அப்படின்னா சாகியே. இப்போது எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாகியே. முஜே சாகியே அப்படின்னு சொல்லணும். எனக்கு, முஜே. எனக்கு வேண்டும், முஜே சாகியே. ஓகேவா? நம்ம அப்பப்போ குட்டி குட்டி சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிக்கலாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப நம்ம ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. என்னுடைய. என்னுடையனா மேரா. மேரா. என்னுடைய பெயர். மேரா நாம். நாம் அப்படின்னா பெயர். ஸோ என்னுடைய அப்படின்னா என்னுடைய பெயர், மேரா நாம். என்னுடைய பெயர் என்ன? இது எப்படி கேட்கலாம்? மேரா நாம் கியா ஹை. என்னுடைய அப்படின்னா மேரா, நாம் அப்படின்னா பெயர், என்ன அப்படின்னா கியா. என்னுடைய பெயர் என்ன? மேரா நாம் கியா ஹை. ஓகே. எது. எது அப்படின்னா கவுன்சா. 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 எது, கவுன்சா. ஓகேவா? எவ்வளவு. எவ்வளவு அப்படின்னா கித்னா. எவ்வளவு, கித்னா. கித்னா அப்படின்னா எவ்வளவு. ஓகேவா? தக்காளி எவ்வளவு. இது எப்படி கேட்கலாம்? தக்காளி அப்படின்னா டமாட்டர். டமாட்டர் கித்னா ஹை. டமாட்டர் கித்னா ஹை அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டமாட்டர் அப்படின்னா தக்காளி, டொமேட்டோ. கித்னா அப்படின்னா எவ்வளவு. டமாட்டர் கித்னா ஹை. டமாட்டர் கித்னா ஹை. ஓகேவா? அடுத்தது ஏன். ஏன் அப்படின்னா ஹிந்தியில் கியூ அப்படின்னு கேட்கணும். கியூன். ஏன். கியூ. ஏன். கியூ. கியூ. ஏன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போது நம்மளே வீட்டில் ஒரு கொஷின் கேட்போம் ஏன் அப்படின்ட்டு. இது ஹிந்தியில் கியூ அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? கியூ. அடுத்தது யாருடைய. யாருடைய அப்படின்னா கிஸ்கா. கிஸ்கா. யாருடைய, கிஸ்கா. யாருடைய, கிஸ்கா. யாருடைய புத்தகம். கிஸ்கா கிதாப் ஹை. யாருடைய புத்தகம். கிஸ்கா கிதாப் ஹை. புத்தகம் அப்படின்னா கிதாப். ஸோ யாருடைய அப்படின்னா கிஸ்கா. யாருடைய புத்தகம் அப்படின்னா கிஸ்கா கிதாப் ஹை. கிஸ்கா கிதாப் ஹை. ஓகேவா? எப்படி. எப்படி. கைசே. எப்படி அப்படின்னா கைசே. எப்படி, கைசே. எப்படி ஆச்சு. இது ஹிந்தியில் எப்படி கேட்குறது?
ஆச்சு அப்படின்னா ஹுவா. ஸோ எப்படி ஆச்சு அப்படின்னா கைசே ஹுவா, கைசா ஹுவா, கைசே ஹுவா அப்படின்னும் கேட்கலாம், கைசா ஹுவா அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா கைசே, ஆச்சு அப்படின்னா ஹுவா. எப்படி ஆச்சு? கைசா ஹுவா, கைசே ஹுவே, கைசா ஹுவா. ஓகேவா? அடுத்தது ஆம், ஹா, ஹா, ஆம், ஆமாம் அப்படின்னு சொல்லுவோமா? எஸ் அப்படின்னு சொல்லுவோமா? இது ஹிந்தியில் ஹா அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹா, ஹா. ஆம் அப்படின்னா ஹா. அடுத்தது இல்லை, இல்லை அப்படின்னா நஹி, இல்லை அப்படின்னா நஹி, நஹி அப்படின்னா இல்லை, இல்லை வேணாம். இது எப்படி சொல்கிறது? நஹி சாஹியே, இல்லை வேணாம், நஹி சாஹியே. இல்லை நோ, நஹி, நஹி. என்கிட்ட இல்லை, இது எப்படி சொல்கிறது? என்கிட்ட அப்படின்னா மேரே பாஸ் நஹி ஹை, மேரா பாஸ், மேரே பாஸ், மேரே பாஸ் நஹி ஹை, என்கிட்ட இல்லை, மேரே பாஸ் நஹி ஹை அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? 16th ஒன் சரி. சரி அப்படின்னா டீக் ஹை. அதாவது நம்ம ஓகே அப்படின்னு சொல்லுவோமா? இங்கிலீஷில் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் டீக் ஹை அப்படின்னு சொல்லணும். டீக் ஹை, சரி, டீக் ஹை. நன்று, குட், அச்சா. இப்போது நம்மளே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெரி குட், குட் அப்படின்னு சொல்லுவோமா? அதை ஹிந்தியில் அச்சா, அச்சா அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அச்சா. சரி அப்படின்னா டீக் ஹை, நன்று அப்படின்னா அச்சா, நன்று அப்படின்னா அச்சா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் அச்சா ஹை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அச்சா ஹை, அச்சா ஹை, நன்று, அச்சா ஹை. ஓகேவா? ரொம்ப, ரொம்ப அப்படின்னா பகுத், பகுத் அப்படின்னா ரொம்ப, அதிகம் அப்படின்னு சொல்லுவோமா? பகுத். ரொம்ப இருக்குது அப்படின்னா பகுத் ஹை, பகுத் ஹை. ரொம்ப இருக்குது, பகுத் ஹை. தண்ணீர் நிறைய இருக்குது, ரொம்ப இருக்குது, பானி பகுத் ஹை, பானி பகுத் ஹை. பகுத்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இப்போ, இப்போ, இப்போ அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதுக்கு ஹிந்தியில் அப், அப் இப்போ வேணும், அப் சாஹியே, இல்லைனா அபி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அபி சாஹியே. இப்போ அப்படின்னா அப், அப் சாஹியே, அபி சாஹியே. ஓகேவா? அடுத்தது சூடு. சூடுனா ஹாட், சுடுறது, சூடாக இருக்கிறது. அதுக்கு ஹிந்தியில் கரம் அப்படின்னு சொல்லணும். கரம். சுடுதண்ணி அப்படின்னா கரம் பானி, சுடுதண்ணி கரம் பானி. சூடான பால் அப்படின்னா கரம் தூது, தூது. ஓகேவா? ஸோ கரம், சூடு அப்படின்னா கரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குளிர். குளிர் அப்படின்னா டண்டா, டண்டா. குளிர் கோல்டு அப்படின்னா டண்டா, கூல், டண்டா. குளிர் தண்ணி, இது எப்படி சொல்லலாம்? டண்டா பானி, குளிர் தண்ணி, டண்டா பானி, குளிர் தண்ணி, டண்டா பானி. ஓகே. நீர், தண்ணீர், நீர் அப்படின்னா பானி, பானி. தண்ணீர் அப்படின்னா பானி. நீருக்கு வந்து நம்ம ஜல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜல் அப்படின்னு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஸோ தண்ணீர் அப்படின்னா பானி, நீர், பானி. ஓகே. அடுத்தது இங்கே. இங்கே அப்படின்னா இதர், இங்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, இதர், இங்கே, இதர். ஓகே. இங்கே வா. வா அப்படின்னா ஆவோ. ஸோ இங்கே வா அப்படின்னா இதர் ஆவோ, இதர் ஆவோ. இங்கே வா, இதர் ஆவோ. இங்கே வாங்க. வாங்க அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக நம்ம சொல்கிறது. ஸோ ஆயே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போது இங்கே வாங்க, இங்கே வாங்க, இதர் ஆயே. ஓகேவா? அங்கே அப்படின்னா உதர், அங்கனா உதர், இதர்னா இங்கே, உதர்னா அங்கே. இதர், இதர், இங்கே வாங்க, இதர் ஆயே. அங்கே வாங்க, உதர் ஆயே. அங்கே போங்க அப்படின்னா உதர் ஜாயே. அங்கே போ, உதர் ஜா, உதர் ஜாவோ. அங்கே போங்க, போங்கங்கிறது ரெஸ்பெக்டான வேர்ட். ஸோ உதர் ஜாயே அப்படின்னு சொல்லணும். ஓகே. எங்கே அப்படின்னா கிதர், எங்கே, கிதர், எங்கே,
கிதர். இங்கே அப்படின்னா இதர், அங்கே அப்படின்னா உதர், எங்கே அப்படின்னா கிதர். ஓகேவா? அடுத்தது உனக்கு. உனக்கு அப்படின்னா துஜ்கோ. துஜ்கோ. உனக்கு வேணுமா? துஜ்கோ சாயே கியா? உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது துஜ்கோ சாயே கியா அப்படி தான் கேட்கணும். உனக்கு வேணுமா? துஜ்கோ சாயே கியா? உன்னை. உன்னை அப்படின்னாலும் துஜ்கோ. உனக்கு அப்படின்னாலும் துஜ்கோ, உன்னை அப்படின்னாலும் துஜ்கோ. ஸோ உனக்கு துஜ்கோ, உன்னை துஜ்கோ. அடுத்தது உங்களை. துஜே. உங்களை. உங்களை அப்படின்னு சொல்லும்போது துஜே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். உங்களை அப்படின்னா துஜே. துஜே. உங்களுக்கு. தும்கோ. உங்களுக்கு வேணுமா? தும்கோ சாயே கியா? தும்கோ சாயே கியா? உங்களுக்கு வேணுமா? தும்கோ சாயே கியா? ஸோ உனக்கு அப்படின்னா துஜ்கோ, உன்னை அப்படின்னாலும் துஜ்கோ, உங்களை அப்படின்னா துஜே, உங்களுக்கு அப்படின்னா தும்கோ. ஓகேவா? நமக்கு. ஹம்கோ. நமக்கு. ஹம்கோ. நமக்கு வேண்டும். ஹம்கோ சாஹியே. நமக்கு அப்படின்னா ஹம்கோ. நம்முடைய. ஹமாரா. நம்முடைய. ஹமாரா. நம்முடைய பையன். ஹமாரா பேட்டா. நம்முடைய பையன். ஹமாரா பேட்டா. பையன் அப்படின்னா பேட்டா. மகள் அப்படின்னா பேட்டி. ஸோ நம்முடைய மகள் அப்படின்னா ஹமாரா பேட்டி, நம்முடைய மகன் அப்படின்னா ஹமாரா பேட்டா. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே. அடுத்தது அவனுடைய. உஸ்கா. அவனுடைய. உஸ்கா. அவனுடைய புத்தகம். உஸ்கா கிதாப். அவனுடைய புத்தகம். அவனுடைய அப்படின்னா உஸ்கா, அவனுடைய புத்தகம் அப்படின்னா உஸ்கா கிதாப். உஸ்கா கிதாப். அவளுடைய. சேம் உஸ்கா தான் வரும். அவனுடைய அப்படின்னாலும் உஸ்கா, அவளுடைய அப்படின்னாலும் உஸ்கி அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லைனா உஸ்கா சேம் தான். ஸோ உஸ்கி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவளுடைய புத்தகம் உஸ்கி கிதாப். உஸ்கா. உஸ்கா கிதாப். உஸ்கி கிதாப். ஓகே. அடுத்தது அவர்கள். வே. அவர்கள். வே. அவைகள். வே. அவர்கள். வே. அவைகள். வே. ஸோ அவர்கள் அப்படின்னாலும் அவைகள் அப்படின்னாலும் வே அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன். ஓகேவா? அடுத்தது அதற்காக. ஸோ அதற்காக அப்படின்னா கேலியே. அதற்காக. கேலியே. அதற்காக. கேலியே. ஓகேவா? உனக்காக. தேரேலியே. உனக்காக. தேரேலியே. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதற்காக அப்படின்னா கேலியே, உனக்காக அப்படின்னா தேரேலியே. உனக்காக. தேரேலியே. ஓகேவா? அடுத்தது இங்கே பார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே அப்படின்னா இதர், அங்கே அப்படின்னா உதர். ஸோ பார் அப்படின்னா தேக்கோ. பார் அப்படின்னா தேக்கோ. நிறைய வேர்ட்ஸ் ஆல்ரெடி கூட பார்த்துருக்கோம். எழுது அப்படின்னா லிக்கோ, சாப்பிடு அப்படின்னா காவோ, படி அப்படின்னா படோ, பாடு அப்படின்னா காவோ. ஸோ அது மாதிரி பார் அப்படின்னா தேக்கோ. இப்போது இங்கே பார் அப்படின்னா இதர் தேக்கோ அப்படி தான் சொல்லணும். அங்கே பார் அப்படின்னா உதர் தேக்கோ. இங்கே பார் இதர் தேக்கோ, அங்கே பார் உதர் தேக்கோ. ஓகேவா? ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார் இதர் தேக்கோ, அங்கே பார் உதர் தேக்கோ. சப்போஸ் இங்கே பாருங்க, அந்த பாருங்க அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சொல்லும்போது இதர் தேக்கியே அப்படின்னு சொல்லணும். தேக்கியே. சப்போஸ் அங்கே பாருங்க பாருங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது உதர் தேக்கியே, உதர் தேக்கியே அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லணும். ஓகே. அடுத்தது மேலே. ஊப்பர். மேலே அப்படின்னா ஊப்பர். கீழே நீச்சே. மேலே போங்க. ஊப்பர் ஜாவோ. மேலே போ அப்படின்னா ஊப்பர் ஜாவோ. மேலே போங்க. போங்கங்கிறது ரெஸ்பெக்ட். ஸோ ஊப்பர் ஜாயியே. ஜாயியே அப்படிங்கிற வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கீழே. கீழேனா நீச்சே. கீழே வாங்க. நீச்சே ஆவோ. கீழே வா. நீச்சே ஆவோ. கீழே வாங்க. நீச்சே ஆயியே. நீச்சே ஆயியே. அடுத்தது வா. வா அப்படின்னா ஆவோ. போ அப்படின்னா ஜாவோ. இதே
வாங்க அப்படின்னா ஆइए, போங்க அப்படின்னா जाइए. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டாக இருக்கா? அடுத்தது வெளியே. வெளியே அப்படின்னா பாகர், உள்ளே அப்படின்னா அந்தர். வெளியே பாகர், உள்ளே அந்தர். ஸோ வெளியேனா பாகர், உள்ளேனா அந்தர். வெளியே போங்க. போங்க அப்படின்னா जाइए, பாகர் जाइए. வெளியே போ, பாகர் जाओ, இல்லைன்னா பாகர் जा. உள்ளே வாங்க, அந்தர் आइए. உள்ளே வா, அந்தர் आओ. ஓகேவா? அடுத்தது இன்று. இன்று அப்படின்னா ஆஜ் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி வேணும், ஆஜ் चाहिए. இன்றைக்கி, இன்று அப்படின்னா ஆஜ். நாளை அப்படின்னா கல், நாளைக்கு வேணும், கல் चाहिए. நேற்று. நேற்று அப்படின்னாலும் கல். டுமாரோ அப்படின்னாலும் கல். எஸ்டர்டே அப்படின்னாலும் கல். நம்ம அந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றுனா ஆஜ் டுடே, நாளை டுமாரோ கல், நேற்று எஸ்டர்டே கல். என்ன. என்ன அப்படின்னா கியா. என்ன வேணும், கியா चाहिए. என்ன, கியா. மற்றும். மற்றும் அப்படின்னா அண்டு, அவுர். அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவுர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா கியா, மற்றும் அப்படின்னா அவுர். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 50 ஹிந்தி வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹிந்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேசிக்காக இந்த 50 வேர்ட்ஸே ஓகே தான். இதை வச்சே நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஹிந்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். தன்யவாத்.